கண்ணே கொடுவந்த நீயோ நானும் அழ வேண்டாம் மகனே அழ வேண்டாம் மகனே அப்பா செடிய கண்ணே அழ வேண்டாம் மகனே வாழுண்டு பழமுண்டு பஞ்சாச்சாரம் உண்டு வாழுண்டு வளமுண்டு பஞ்சாட்சரம் உண்டு நந்தினி மாவும் வீட்டிடவே தந்து அழ வேண்டாம் மகனே செட்டிய கண்ணே நீ அழ வேண்ட மகனே குழந்தை எடுத்தாள் குழந்தையானது அழுகின்றது குழந்தை அழக்கூடிய நேரத்திலே ஐயா செட்டியாரே குழந்தையானது அழுகின்றது இந்த குழந்தை கையிலே வாங்குங்கள் மகனே ஆனந்தா நீ அழாதடா உனக்கு பால் உண்டு பழம் உண்டு பஞ்சாமிர்தம் உண்டு பல ஊரு சென்றால் உனக்கு தேனும் தினைமாவும் நான் வாங்கி தருவேன்டா. அப்பச்சதனை வைத்து அடிக்கடி நீயும் அழ வேண்டாம் மகனே என்று அப்ப இருக்கான உனக்கு அப்பேன் ஒரு பைசா ஆக மாட்டேன். ஒருபடி சுவார்தனம் விட்டு ஓடிட்டானே எடுபட்ட பையன் அவன் கோம்பை பயந்து ஓட நீ அதனால நினைச்சு வருத்தப்படாத போனே நான் உனக்கு எல்லாம் வாங்கி தருவோம் மக்களே. செட்டி விரகாலையே துரத்தி கொண்டு வருகிறான். தாய் இருந்தா அப்படிதான் இருக்கணும் இருக்கும் பிள்ளையை பார்க்கணும் இல்ல அவன் வாங்க மாட்டேன் இருப்பான் தெரியவன். ஆனா இவனை மாதிரி இருக்கவன் என்ன செத்தான் அதோட இவன் ஆவாது போனே அவன் ஆவாது என்று குழந்தையை கையில் எடுத்தாள். என்னங்க இந்த குழந்தையுடைய முகத்தையாவது பாருங்கள் என்று யோ செட்டியாரே பொண்டாட்டி வேம்பானா பெற்ற பிள்ளை கசப்பா இருக்குமாக்கா? ஆனா சண்டாட பாதகத்தை கள்ளி மரத்துக்குள்ளே சென்று கள்ளி கொப்பை முறித்து பிள்ளைக வைத்துக் கொண்டு நம்ம பிள்ளைன்னு சொல்றியே. ஐயா செட்டியாரே என் பிள்ளை முகத்தை ஒரு வாட்டி பாருங்க, அப்படியே உங்களை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. உன் மூஞ்சியே பார்க்கவில்லை உன் பிள்ளை மூஞ்சி நான் என் மூஞ்சி உங்களை யாரையா பார்க்க சொன்னா? என் மூஞ்சி என் புருஷன் பார்த்துக்கிட்டு வரேனக்கா. அப்ப எப்படி உன் பிள்ளை மூஞ்சி நான் பார்க்க இந்த பாருங்க செட்டியாரே என்று மசக்கு மொழியால் பேசி நடந்து 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 அப்படியே வருவாங்க. நம்முடைய பிள்ளை முகம் பாரோ சட்டியாரே அத்தானே மச்சானே செட்டியாரே பிள்ளை முகம் பாரோ செட்டி விடுவானா ஏண்டி பிள்ளை உனக்கு ரெடி கள்ளி கள்ளி வீட்டு கள்ளி காட்டு கள்ளி மக கள்ளி பிள்ளை உனக்கு ரெடி பிள்ளை முகம் பாராமல் வெற்ற தாயை பாராமல் பிள்ளை முகம் பாராமல் பெற்றவளை பாராமல் பிள்ளை முகம் பாராமல் வெற்ற தாயை பாராமல் தள்ளி நடக்க வரோ தாராட்டுதே செட்டி பிள்ளை உனக்கு ரெடி கள்ளி கள்ளி காட்டு கள்ளி நக கள்ளி பிள்ளை உனக்கு ரெடி கண்ணும் கருத்தழகோ கமல முகத்தழகோ கண்ணும் கருத்தழகும் கமல முகத்தழகும் கண்ணும் கருத்தழகோ கமல முகத்தழகோ பெண்ணுக்கு ரசிகத்த பிள்ளையல்லோ செட்டி ஐயா செட்டியாரே என்ன பிள்ளைய பார்க்காம இப்படி போட்டுட்டு போறீங்களா ஐயா? ஐயோ செட்டியாரே என்ன என் பிள்ளைய பாருங்க ஐயா.
என்னதான் மறந்துட்டீங்க இந்த குழந்தையுடைய அழுகையாவது கொஞ்சம் நிறுத்தக்கூடாதா? குழந்தையை கண்டு யாராவது வைத்து ஓடுவாங்களா? இது பிள்ளையாடி. ஆமா, நமக்கு 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை. வெளியில சொல்லாதுங்க. பிள்ளை பிறந்த பாருங்க, உங்களை மாதிரியே இருக்கு. உங்களை மாதிரியே தான் இருக்கு. நீ கொல்லாத கல்லிடி. அவ்வளவு கபட நாடகம் நீ செய்யற வேலை என்று பயந்து ஓடுகிறான் செட்டி. ஆமா, இசைக்கு விடுவாளா? அதானே புறத்தி ஓடுகிறாள் பின்தொடர்ந்து. சரி, வருகிற போது ஓடி ஓடி பலகை நல்லூருக்கு வருகிறார்கள். ஆமா, எங்க வர்றாங்க? பலகை நல்லூர். சரி, பலகை நல்லூரை அழிப்பதற்காக வரம் பெற்ற இசைக்கு சரி செட்டியும் ஓடி ஓடி கொண்டு நேர பொத்தென்று வந்து பலகையூர்ல இருந்து விழுந்தான். அங்கே அவர்கள் வரக்கூடிய சமயத்துல இங்க ஒரு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. சரி, ஊரு கூட்டம். ஆமா, ஊரு கூட்டம். எதற்காக? இனி கோயில் படைவிழா நடத்தணும்ல. ஆமா, நம்ம கோயில் இருக்கு. இந்த திருவிழாவை நடத்துறதுக்கு முன்னே எப்படியும் ஒரு 10 நாளைக்கு முன்ன கூடி பேசி இருப்பாங்க. கூடி பேசணும், வரி போடணும், வரிய போட்டிருப்பாங்க. ஆமா, இப்ப இன்னாருக்கு பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சரி, அண்ணாருக்கு மேளத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஆமா, அப்படி இப்படி பல பல காரியங்களை பேசுவாங்க. பல பல விஷயம் எல்லாம் பேசணும் இல்ல. நீயா செயலாளர்? நான் தானே செக்ரட்டரி, இந்த செயலாளர்னே. பழைய பாக்கியம் பழைய பாக்கியம் அந்த அவருக்கு இருக்குனே. ஆனா பச்சை சட்டை போட்டு வராருல, அவருக்கு இருக்கு. இப்ப 10 வைக்காருல, இவருக்கே இருக்கு. அவருக்கு இருக்குது, அவருக்கு இருக்கட்டும். உனக்கு எவ்வளவு? ஏன் வரி பாக்கி இருக்கியா? உனக்கு பழைய பாக்கி எவ்வளவு? எனக்கு பாக்கி இல்லனே. முதல்ல ஓம் பாக்கி தீரு. தலைவர் பணம் வைக்கலடே, நீ வைக்கிற பணம். ஆமா, முதல்ல நீ வரிய வை. நம்ம கணக்கு கடைசியில கணக்கு காட்டும்போது வெளியில வந்துரும். நீ கணக்கு நீ காட்டுறது போதும். நம்ம கணக்கு நீ கணக்கு காட்ட உலகமே அழிஞ்சுப்போம். ஆக இப்படி ஊர்கள் கூடி ஒன்று பேசுகிற போது செட்டி வந்து பொத்தென்று விழுந்தான் பலகை நல்லூர். அண்ணே, என்னை காப்பாத்துங்கண்ணே. யாரப்பா நீ? அண்ணே, நான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன். பின்னால இந்த ஒரு காட்டியாக்கி துரத்திட்டு வரானே. யாருன்னே தெரியலன்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பொம்பளை என்ன துரத்திட்டு வரானே. பாட்டி துரத்துனாளா? பொம்பளை துரத்துனாளா? எனக்கு பாட்டி இல்ல, காட்டையாக்கி மாதிரி துரத்திட்டு வரானே. ஒன்னியா? ஐயோ, உங்களுக்கு காதம் கேட்கலன்னு எனக்கு பயமா இருக்கண்ணே. நீ ஆள் பார்க்க அழகா இருக்க, ஒன்னையே ஒருத்தன் துரத்தி. நான் அழகா இருக்கேனா? சத்தியமா எனக்கு நீ சந்தோஷமா இருக்கியா? சிக்கியம்மா, என்ன அழகா இருக்கேன்னு முதல்ல ஒரு நல்ல வார்த்தை கேட்க வச்சிருக்கேன். ஆமா, யாரம்மா உன்னை துரத்துனது? ஐயோ, இவனா பாரு. செட்டியார் தான். நான் ஒரு பெண்ணானவள் என்னை துரத்தி கொண்டு வருகின்றான். கொஞ்சம் போடு. என்ன இப்பதான் 10 வச்சிருக்கு, உனக்கு எதுக்கு இப்ப என்ன வந்து வந்துட்டேன்? ஓஹோ, அவர் படபட தீயை போட்டுருவாரு, இல்லைன்னா நான் இறங்கி போய் போடுவேன். நீ எங்கேயும் போடு, வெளியே கொண்டு போ. ஓஹோ, என்ன ஒரு பையன் உன்னை துரத்துறான்னு சொல்லியே, அந்த ஆள் யாரு என்று பேசிக் கொண்டிருக்கிற போது பின்னாலே வருகின்றாள் இசக்கி அம்மை. ஒக்கரையில் பிள்ளையை வைத்துக் கொண்டு சரிதால் பலகை ஊரவர்கள் மதி மயங்கும் வண்ணம் இவள் எப்படி வருகிறாள்? அண்ணனடையழகே, நடந்துவா நடை நடந்து அண்ணனை நடந்து ஆயிழையால் இசக்கியம்மை இவள் ஒக்கரையில் பிள்ளை வைத்து ஒய்யாரம நடந்து வாராள். இடையழகி நல்ல செந்தோர பொட்டழகி பலகையூர் போறவர்கள் அதி பயந்து இசக்கியம்மை பலகையூர் தன்னை நோக்கி பலகையூர் தன்னை நோக்கி பண்புடனே வந்து நின்றார். ஏ அண்ணன்மாரே, ஏ பலகை ஊரவரே, பாக்கியம் உள்ளவரே, என்னுடைய அண்ணன்மாரே, எனக்கு நியாயம் சொல்லிடுங்கோ. என் கணவர் இதற்கு முன்னே வந்தாரா இந்திரத்தில் அவரை காணாமல் அழைகிறேனே. என்னுடைய அண்ணன்மாரே, நியாயம் சொல்லிடுங்கோ, நல்ல நியாயம் சொல்லிடுங்கோ.
வருகின்றாளே இசையம்மையானவள் செட்டி வந்து விழுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று பழகி அவரை மறைத்து வைத்திருக்கவும் சரி அவர்கள் மனம் மயங்கும் வண்ணம் ஆயிலையாள் ஒக்கரையில் வெள்ளையும் கொண்டு ஒன்றடியாள் பழகி நகர் ஊர் நோக்கி ஓடோடி வந்து பழகிய நகையர் ஊரவர்களை நோக்கி கேட்கின்றாள் இசைக்கியம்மை. என்னை சொல்கின்றாள் பாருங்கள். இவள் வருகிற போது ஆமாய் பழக ஊரவங்க பாக்குறாங்க. சரி என்னடா என்ன அழகாக வருகிறாள் ஆமாய் என்று நியாயம் பேசிக் கொண்டிருக்கிற போது சரி தாயாகிய இசைக்கியம்மையானவள் ஓடோடி வந்து சொல்கின்றாள் பழகி ஊரவரே நடுவரே பாக்கியம் உள்ளவரே பாக்கியம் உள்ளவரே அகவலோ வளர்த்தே மக்கள் அழைக்க சொல்லும்